أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم لا حول ولا قوة إلا بالله العلي العظيم وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹின் திருநாமத்தை கொண்டாடும் செய்கிறேன். சாந்தியும் சமாதானமும் என் பெருமானார் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீது அல்லாஹ்வுடைய கருணையும் ஸலவாத்தும் சலாமும் அன்னாருடைய தோழர்கள் சஹாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் இமாம் பெருமக்கள் அனைத்து அம்பியாக்கள் அவுலியாக்கள் அனைத்து முஸ்லீம்கள் முஃமின்கள் குறிப்பாக அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக துவா செய்தவனாக ஸலாத்தை கூறிக்கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமும் மேன்மையும் உத்தான ரமலான் மாதத்தை எதிர்நோக்கி காத்திருக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்கியுள்ளான். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். அவனுக்கு பிடித்தமான அவனுடைய நேசர்கள் அம்பியாக்கள் அவுலியாக்கள் அவனுடைய காதல்களை போற்றக்கூடிய புகழக்கூடிய அவர்கள் நேசிக்கின்ற சிறந்த கூட்டத்தில் ஆக்கினான். குறிப்பாக அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் என்று சொல்லக்கூடிய சஹாபாக்களை தாபியன்களை தபா தாபியன்களை சலஃபு சாலிஹின்களை இமாம் பெருமக்களை மத்ஹபை பின்பற்றக்கூடிய சிறந்த கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா மறைவாக்கி அருளினான். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். வாழும் காலமெல்லாம் இந்த பாக்கியத்தில் வாழ செய்து இதே பாக்கியத்தோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணார கண்டு ஈமானோடு சலமாத்தான முறையில் மரணிக்கின்ற பாக்கியத்தையும் தௌஃபீக்கையும் தந்தருவானாக. ஆமீன். ரமலான் மாதத்தில் அல்லாஹ் தஆலா நோன்பை கடமையாக ஆக்கியிருக்கிறான். நோன்பை கடமையாக்கியவருடைய நோக்கம் என்ன? அல்லாஹ் லஅல்லக்கும் தத்தகூன் என்று சொல்லி காட்டுகிறான். நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக பயபக்தி உள்ளவர்களாக அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்களாக ஆக வேண்டி நாம் நோன்பை கடமையாக்கினோம் என்று அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகிறான். ஒவ்வொரு வருடமும் ஒரு மாதம் 29 அல்லது 30 நாட்கள் ரமலானுடைய நோன்பை அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்தில் உள்ள வயதுக்கு வந்த ஆண் பெண் அனைவரும் மீதும் கடமையாக்கினான். நோன்புக்கு விதிவிலக்கானவர்களை தவிர ஹைது நஃபாஸுடைய பெண்கள் நோன்பை வைக்க முடியாத அளவுக்கு அறவே உடல்நிலை பாதிக்கப்பட்ட நோயாளிகளை தவிர்த்து, நோயாளிகளில் 2 வகை இருப்பாங்க. ஒன்று ஆரோக்கியம் இருக்கும் அந்த நாளில் ரமலான் மாதத்தில் முழுவதுமாகவோ இது சில நாட்களோ நோயுற்றிருப்பாங்க, நோன்பு வைக்க முடியாத அளவுக்கு உடல் பலகீனப்பட்டிருப்பாங்க. அவங்களுடைய உடல் தேடிவிடும் என்பதை ஆதரவு வைக்க முடியும். ஷிஃபாவை ஆதரவு வைக்கலாம், சரியாயிரும். இன்னும் 2-3 நாட்களில் சரியாயிரும், இல்லை ஒரு வாரத்தில் சரியாயிரும். அப்படி நிவாரணத்தை ஷிஃபாவை சுகத்தை ஆதரவு வைக்கக்கூடியவர்களுக்கு அவசியம் ரமலானுடைய விடுபட்ட நோன்பை ரமலானுக்கு பிறகு கல்லா செய்யணும். யாருடைய ரமலானுடைய நோயாளிகளில் சுகத்தை ஆதரவிக்க முடியாத வயோதிகத்தை எட்டியவர்கள், உதாரணமாக 70 வயசு 80 வயசு தாண்டிடுச்சு, ரொம்ப உடல்நிலை பாதிக்கப்பட்டும் இருக்கிறாங்க, மீண்டும் வாலிபம் திரும்புவதற்கு வாய்ப்பு இல்லை, முழுவதுமாக சுகம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை, அத்தகையவர்களுக்கு அதுக்குரிய கஃபாராவை ஒவ்வொரு நோம்புக்கும் பகரமாக அதுக்குரிய கஃபாரா கொடுக்கணும். மற்றவர்கள் அனைவர் மீதும் நோன்பு கட்டாய கடமை. லஅல்லக்கும் தத்தகூன், இறை அச்சம் உள்ளவர்களாக நாம் ஆக வேண்டி என்று அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகிறான். சூஃபியாக்கள் நோன்பாளிகளை 3 விதமாக பிரிக்கிறார்கள். சோமுல் அவாம், சோமுல் ஹவாஸ்,
சோமு ஹவாஸில் ஹவாஸ். சாதாரண மக்கள் வைக்கின்ற நோன்பு, அவர்கள் நோன்பை முறிக்கின்ற விஷயங்களை பேணி பாதுகாத்து கொள்வார்கள். நோன்பு எதெல்லாம் முறிக்கும்? இதாவில் ஒரு 10 விஷயங்கள் போடுறாங்க. பெரும்பாலும் எல்லோரும் தெரிந்த விஷயம், வேண்டுமென்றே உண்பது, பருகுவது, இப்படி சில விஷயங்கள், ஏற்கனவே 10 விஷயங்கள் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. வேண்டுமென்றே ஜிமா செய்வது, வேண்டுமென்றே மணியை வெளியாக்குவது, வேண்டுமென்றே வாந்தி எடுப்பது போன்ற விஷயங்கள். அப்போது நோன்பை முறிக்கின்ற விஷயங்களை நோன்புடைய நேரம் துவங்கியதிலிருந்து காலை பொழுது சஹருடைய நேரம் முடிவுற்றதிலிருந்து இஃப்தார் வரை அத்தகைய நோன்பை முடிக்கின்ற காரியங்களை விட்டும் பேணிக் கொள்வது எல்லா சாதாரண மனிதர்களுடைய நோன்பு. அனைவரும் அத்தகைய நோன்பை வைத்து தான் ஆக வேண்டும், பர்லு கட்டாய கடமை. அதுக்கு அடுத்து அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள், ஒரு படி மேலே உள்ளவர்கள், ஒரு படித்தரம் உயர்ந்தவர்கள் வைக்கின்ற நோன்பு. மேற் சொன்ன அந்த நோன்பை முடிக்கின்ற செயல்களை பேணுவதுடன் ஹாசானவர்கள், அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அல்லாஹ்வுடைய நேசர்களுடைய அத்தகைய நோன்பாளர்களுடைய இரண்டாவது வகை, அவர்கள் தங்களுடைய உடல் உறுப்புகளை பாவங்களை விட்டும் பேணி பாதுகாத்துக் கொள்வாங்க. ஹராமான செயல்களை விட்டும், ஹராமான காரியங்களை விட்டும் 7 உடல் உறுப்புகளை பேணிக் கொள்வாங்க. கண்களை ஹராமானவை விட்டும் பாதுகாத்து கொள்ளுவாங்க, காதை பேணிக் கொள்வாங்க, நாவை பேணிக் கொள்வாங்க, கை கால்களை பேணிக் கொள்வாங்க, வயிற்றை ஹராமான உணவு செல்வதை உள்ளே செல்வதை விட்டும் வாழ்நாள் முழுவதும் பேண வேண்டும். இஃப்தாரிலும் சஹரிலும் அதையும் பேணணும். ஒருவர் நோன்பு வைக்கிறார், ஹராமான உணவை கொண்டு நோன்பு வைப்பாரையானால் அவருடைய நோன்புடைய பயன் முழுவதுமாக கிடைக்காமல் போய்விடும். சஹர் இஃப்தாருடைய இடத்துல வந்ததை வாங்கி உள்ளே போடுவதை தவிர்த்து கொண்டு நம்ம உண்கின்ற உணவு ஹராமா ஹலாலா, யாரிடமிருந்து வந்தது, யாருடைய சம்பாத்தியத்தின் மூலம், ஹலாலான சம்பாத்தியத்தின் மூலம் வாங்கப்பட்டதா என்று சற்று கவனித்து உண்பது பேணுதல். எந்த அளவுக்குனா சில சூஃபியாக்கள், சில பெரியார்கள் நோன்பு கஞ்ச கூட தவிர்த்துப்பாங்க. பலருடைய பணமும் அதிலே சேர்வதன் காரணமாக, பெரும்பான்மையான ஹலாலான மக்களுடைய பணங்கள் சேர்வதனால அதை குடிப்பது ஹலால் என்று பெரும்பாலான உலமாக்கள் ஃபத்வா சொல்கிறாங்க. என்ற போதிலும் கூட பேணுதலுடைய உச்சபட்சத்தின் காரணமாக, அல்லாஹ்வுடைய அதிகமான அச்சத்தின் காரணமாக அவர்கள் அத்தகைய கஞ்சை கூட தவிர்த்து கொள்ளக்கூடிய சில சூஃபியாக்களும் இருக்கிறாங்க. அல்லது பணம் கொடுத்து அதை தனியாக அவங்க வாங்க முயற்சிப்பாங்க. நோம்பு கஞ்சி தான், பொதுவாக காய்ச்சப்படுற கஞ்சி தான், அதற்கு பணம் கொடுத்துருவாங்க. அப்போது ஹராமான உணவை பேணுவது அவசியம். மர்மஸ்தானத்தை ஹராமங்களை விட்டும் பேணி பாதுகாத்து கொள்வது. இப்படி 7 உடல் உறுப்புகளை, கண்ணு, காது, வாய், கை, கால், அப்புறம் வயிறு, ரமலானுடைய மாதத்தில் ரொம்ப மிகுந்த எச்சரிக்கையான வாழ்நாள் முழுவதும் இருக்க வேண்டும் தான். என்ற போதிலும் ரமலானுடைய கண்ணியத்தை முன்னிட்டு, கண்ணியத்தை கருதி இன்னும் அதிக பேணுதலை கடைப்பிடிப்பாங்க. 8வது உள்ளம், உள்ளத்தில் ஹராமான எண்ணங்கள் எழுவதை விட்டும் பேணி பாதுகாத்து கொள்ளுவாங்க. இவர்கள் 2வது தரத்தில் உள்ளவர்கள். அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவர்களில் 2வது படித்தரத்தை எட்டியவர்கள். அப்படியும் தவறி ஏதேனும் தவறுகள் நிகழ்ந்து விட்டால் உடனே இஸ்திக்ஃபார் செய்வாங்க, தௌபா செய்வாங்க, அல்லாஹ்விடம் பிழை பொறுக்க தேடுவாங்க. மனிதர்கள் பலகீனமானவர்கள், பலகீனமான உடல், உள்ளம், ஆற்றலை பெற்றவர்கள். குலுக்கல் இன்சானு லைஃபான்னு சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. மனிதன் பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான். அறியாமல் எதுவும் தவறு செய்து விடுவான், பேசி விடுவான், வார்த்தைகளை விட்டு விடுவான், ஹராமான பார்வை பார்க்க நேர்ந்துவிடும். இப்போ அத்தகைய தன்னை அறியாமல் தன்னை மீறி நகலக்கூடிய விஷயங்களுக்கு விரைந்து தௌபாவையும் இஸ்திக்ஃபாரையும் செய்யணும். வாழ்நாள் முழுவதும் செய்யணும். குறிப்பாக ரமலான் மாதத்துடைய கண்ணியத்தை கருதி சற்று பேணுதலோடு, அதிகப்படியான பேணுதலோடு உடல் உறுப்புகளை ஹராம்களை விட்டும் தவிர்த்து கொள்வதற்கு உண்டான உச்சகட்டமான முயற்சியை செய்யணும். டிவி உள்ளவர்கள் முடிந்தவரை டிவியை ஓரங்கட்டி ஒயரை சாத்தி வச்சுருது ரொம்ப நல்லது. இஸ்லாமிக் சேனல்னு ஆரம்பித்து எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே போல் ரமலான் மாதத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பிள்ளைகளிடம் ஃபோனை தராமல் இருக்கணும்.
விளையாடுறதுக்கு, கேம் விளையாடுறதுக்கு. எந்த விளையாட்டையும் ரமலான் மாதத்தில் உட்கார்ந்து வீண் விடிய விடிய ரமலானோட இரவு காலங்களில் விளையாடுறதை நாம் பார்க்குறோம். சிறுவர்கள் அல்ல, வாலிபர்கள் கூட்டம் கூட்டமாக கூடி இன்று கேரம் போர்டு, செஸ்ஸு போன்ற விளையாட்டுகளை ரமலான் மாதத்தில் நம்ம பேசுகிறது. ரமலானுடைய கண்ணியத்தை எப்படி பேணணும், எப்படி நம்ம அங்கே ஒழுக்கமாக இருக்கணும், ரமலானுடைய மாதத்தில் வேண்டிய முன் தயாரிப்பை நம்ம எப்படி செய்யணும், உடலால் மனதால் உடல் ஆரோக்கியத்தை பேணணும். ரமலானுக்கு முன்னாடியே அந்த ரமலான் மாதத்தில் எந்த உடல் சுலக்கமும் ஏற்பட்டு விடாத அளவுக்கு உண்டான உடலை பேணிக் கொள்ளணும். சிறிய பெரிய மருத்துவ சிகிச்சைகள், ஸ்கேன், டெஸ்ட்டு, சர்ஜரி போன்றவைகளை ரமலானுக்கு முன்னாடியே தான் முடிச்சிடணும். ரமலானில் எந்த ஒரு அத்தகைய பெரிய மருத்துவ வேலைகளை செய்யக்கூடாது. உடல் ஆரோக்கியத்தை பேணணும். பொருளாதாரத்தில் வேண்டிய முன் தயாரிப்பு செய்யணும். ரமலான் மாதத்தில் சிரமப்படுற மாதிரி, கஷ்டப்படுற மாதிரி, அதிக சிரத்தை எடுத்துக்கொள்கிற மாதிரி வச்சுக்கூடாது. ரமலான் மாதத்திற்கு வேண்டிய பர்ச்சேஸ் போன்ற வீட்டுக்கு தேவையான அவசிய பொருட்களை முன்கூட்டியே வாங்கி வச்சிடணும். அப்போ ரமலான் மாதத்துக்கு பெரிய அலைச்சல் திருச்சல் இருக்கக்கூடாது. ரொம்ப முறிகின்ற அளவுக்கு சில பேர் சுத்த போய் துணி எடுக்க போகிறேன், ரமலான் பர்ச்சேஸுக்கு போகிறேன்ட்டு போயிட்டு நோன்பை விட்டு முடித்தவங்களாம் இருக்கிறாங்க. நௌசுபில்லா. பெண்கள், ஆண்கள் ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு, நான் மயக்கம் ஆகிட்டேன் சார், அந்த அளவுக்கு ஆகிடுச்சு, நான் தண்ணி குடிச்சிட்டேன், ரொம்ப விட்டுவிட்டேன், என்ன செய்கிறது? அது மாதிரி வேலைகள் எல்லாம் ரமலானுக்கு முன்னாடியே வச்சிடணும். ரமலானில் அத்தகைய பெரிய நோன்பை முடிக்கின்ற அளவுக்கு ஒரு ஆலிம்சா சந்தித்தோம், பழைய நண்பர் அவர். அப்போ சொன்னார், பள்ளி இமாமா இருக்கிறாங்க அவங்க நகரியில், ஆந்திராவில். ரமலானில் நான் எந்த சஃபருமே செய்ய மாட்டேன் சார், உடல் பலகீனமானது, நோன்பு வச்சுக்கிட்டு சஃபர் செய்கிற அளவுக்கு என் உடம்பு இல்லை. ஒரு வாட்டி நோன்பு முறிகிற மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு, மயக்கம் அதிகமாகி தலை சுற்றல் ஏற்பட்டு நோன்பை முறிக்கின்ற ஒரு கிட்டான சூழ்நிலைக்கு ஒரு வாட்டி ஆயிடுச்சு வாழ்நாளில். அதனால் அதுக்கு பிறகு எந்த சஃபரையும் நான் நோம்பில் வச்சுக்க மாட்டேன். எல்லாத்தையும் நான் நோன்புக்கு முன்பாக பின்பாக முடிவு செஞ்சிடுவேன். ரமலான் நோன்பு பிடிச்சிக்கிட்டு நோம்பில் நீண்ட சஃபரங்களை நான் செய்கிறதில்லை சார். அனுமதி உண்டு. ரமலான் மாதத்தில் சஃபர் செய்கின்ற போது சஃபராளிகள் நோன்பை விட்டு விட்டு வேறு நாட்கள் கலா செய்வதற்கு அனுமதி உண்டு என்ற போதிலும் கூட ஒரு உண்மை முக்மினுக்கு அது மனசு இடம் கொள்ளாது. இங்கேருந்து வழக்கமாக போகிற ஊருக்கு போகிறதுக்கு நம்ம எதுக்கு நோன்பை விடணும்? ட்ரெயினில் நோன்பு வச்சுட்டு போவாங்க, கஷ்டப்பட்டு சாகஸ் பண்ணிகிட்டே போவாங்க, கிடைக்கிறத வாங்கி சாகர் பண்ணதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, எதுவும் இல்லாமல் தண்ணியை குடித்து சாகர் செஞ்சுட்டு சஃபர் செய்கிறவங்களாம் இருக்கிறாங்க. நம்ம மறுக்க முடியாது. என்ற போதிலும் கூட அத்தகைய சூழ்நிலை ஏற்பட்டு விடக்கூடாது என்பதன் காரணமாக ரமலான் மாதத்தில் எந்த இதுவும் வச்சுக்கிறதில்ல, சஃபர் வச்சுக்கிறதில்ல, எந்த பயணமும் மேற்கொள்வதில்லைன்னு சொன்னார். அதுபோல் தேவையில்லாத வீண் பர்ச்சேஸ் என்ற பேரில் கடை வீதியில் மணிக்கணக்காக சுற்றி திரிந்து கூட்டம் கூட்டமாக நோன்பை அதுக்காக நோன்பை விட்டுறவங்களாம் இருக்கிறாங்க. பர்ச்சேஸுக்கு போனால் அதுக்காக நோன்பு விட்டான் சார். நோன்பு வச்சுக்கிட்டு நம்மளால் சுற்ற முடியாதுல்ல, அதனால் நாங்கள் 5 பேர் நோன்பு பிடிக்கல, ஏன்னா நாங்கள் துணி எடுக்க போகிறோம், நௌசுபில்லா. இப்படிலாம் சேர்த்து மாற்றது அனுமதி இல்லை. அப்போது அந்த மாதிரி வேலைகளெல்லாம் ரமலானுக்கு முன்பாகவே முடித்து விட வேண்டும். உடல் உறுப்புகளை பாவங்களை விட்டு பேணுறது 2ஆம் படித்தரம். 3வது படித்தரம் உச்சபட்சமாக அல்லாஹ் அல்லாத அனைத்து சிந்தனைகளை விட்டும் அனைத்து கைருல்லாவுடைய எண்ணங்களை விட்டும் தவிர்த்து கொண்டு சதா அல்லாவுடைய திக்ர் ஃபிக்ரிலேயே மூழ்கி அல்லாவுடைய யாஃப்திலேயே மூழ்கியிருக்கின்ற அத்தகைய ஸ்ரீதேவிகள் தான் முதல் தரம் வாய்ந்த உச்சகட்டமான 3ஆம் நிலை கொண்ட அல்லாஹுடைய நேசர்கள். அத்தகைய வலிமார்கள் அவர்களுடைய சிந்தனை அல்லாஹை விட்டும் திரும்பி விட்டாலே நோன்பு முடிந்து விட்டதாக அவர்கள் கருதி கொள்வாங்க. ஷரியத் முறை பிரகாரம் நோன்பு முடியாது என்ற போதிலும் அந்த கவனக்குறைவு, அந்த ஒரு சிறிய பிறழ்வு, அந்த ஒரு சிந்தனை திருப்பம், வேற ஒரு துனியாவுடைய விஷயத்தின் பக்கம் நாட்டம் தேட்டம் திரும்பதன் காரணமாக அதற்காக வேண்டி அல்லாஹ்விடம் தௌபா இஸ்திக்ஃபார் செய்வதோடு அந்த நோன்புக்கு பகரமாக திரும்ப நோன்பு வைப்பாங்க. கலா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஷரான் நோன்புலாம் முடியாது. ஒரு பேணுதல், ஒரு பயம், இப்படி ஒரு தவறு நம்மகிட்ட நிகழ்ந்துச்சு, ஒரு மனது ஏற்பட்டு போச்சே என்று. அப்போ உள்ளம் உட்பட ஹராம் விட்டு தவிர்த்து கொண்டு இருப்பது ஒரு படித்திரம் என்றால், அல்லாஹுடைய நினைவுடன் சதா இரவு பகலாக இருப்பது. வாழ்நாள் முழுவதும் அப்படி தான் இருப்பாங்க. ரமலானுடைய பேணுதலின் காரணமாக 2ஆம் தர மக்கள் என்ன செய்வாங்க, முதல் தர மக்கள் என்ன செய்வாங்க? முதல் தர மக்கள் நோன்பை விட்டுட்டாக்கா தௌபா செய்வாங்க, இஸ்திக்ஃபார் செய்வாங்க, திரும்ப கலா செய்வாங்க. சாதாரண மக்கள்
காசானவர்கள் பாவம் நிகழ்ந்து விட்டால் அதற்காக வேண்டி இஸ்திக்பார் தௌபா செய்வாங்க, அல்லாஹ்விட்ட பரிகாரம் செய்வாங்க, பாவம் மன்னிப்பு தேடுவாங்க. மூன்றாம் தரத்து மக்கள் உயர்ந்தவர்கள் அல்லவா, அவர்கள் இறை சிந்தனை இல்லாமல் நேரம் கழிந்து விட்டால் அதற்காக வேண்டி அல்லாஹ்விடம் இஸ்திக்பார் செய்வாங்க, தௌபா செய்வாங்க. அதிலும் மேன்மக்கள் அத்தகைய நோன்புக்காக வேண்டி கூட பரிகாரமாக திரும்பவும் கல்லா செய்வாங்க. அல்லாஹ் தஆலா அத்தகைய சீதேவிகளாக நாம் அனைவருமாக்கி அருள்வானாக. அவன் பிடித்தமான அவனுடைய ஆஷிகீன்கள், அவனுடைய ஆதிஃபீன்கள், வாசிலீன்கள் எப்படி நோன்பு நோற்பார்களோ அப்படி நோன்பு இருக்கின்ற பாக்கியத்தையும் தௌஃபீக்கும் செய்து அருள்வானாக. ரமலான் மாதம் தௌபாக்கென்றே அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தியிருக்கிறான். இந்த உம்மத்தை மன்னிப்பதற்காக வேண்டி ஒதுக்கப்பட்ட ஒரு மாதம் என்றால் அது ரமலான் மாதம் என்றால் மஹி அல்ல. ரமலான் மாதத்தில் ஒவ்வொரு நாளும் தௌபா செய்யணும். அல்லாஹ்விடம் கையேந்தும் பொழுதெல்லாம் முதலில் இஸ்திக்பார் தௌபா செய்யணும். அல்லாஹ் தன்னிடம் தௌபா இஸ்திக்பார் செய்வதை விரும்புகிறான். ரப்பு பிரியப்படுறான். என் அடியான் என்னிடம் பிழை பொறுக்க தேட வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். இப்போ எந்த சூழ்நிலையில் சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத்திடம் நாம் கையை உயர்த்தினாலும் கூட ரமலானுடைய இரவு காலமாக இருக்கலாம், பகல் காலமாக இருக்கலாம், எந்த நேரமாக இருக்கலாம், முதல்ல இஸ்திக்பார் தௌபா. எல்லாரும் மன்னிச்சிட, அல்லா என் குடும்பத்தாரை மன்னிச்சிரு, மனைவி மக்களை மன்னிச்சிரு, அனைத்து முஸ்லீம்களையும் மன்னித்தருவாய். இஸ்திக்பார் செய்து விட்டு தான் துஆக்கள் கேட்கின்ற வழக்கத்தையும் ஏற்படுத்தணும். அதிலும் குறிப்பாக ரமலான் மாதம் என்பது சொல்லுவாங்க சூஃபியாக்கள், அல்லாஹ் மன்னிப்பதற்காக வேண்டி, இந்த உம்மத்தை மன்னிப்பதற்காக வேண்டி, இந்த உம்மத்துடைய அந்தஸ்தை உயர்த்த வேண்டி, இந்த உம்மத்தில் பெரும்பான்மையான மக்களை சோனத்தில் நுழைய வைக்க வேண்டி அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகத்துவத்திற்காக வேண்டி அவர்களுடைய பொருட்டால், அவர்களுடைய வசீலாவால், அவர்களுடைய கண்ணியத்தால் கொடுத்த மாதம் ரமலான் மாதம். அதை எப்படி முழுவதுமாக அவனுக்கு பிடித்தமான ஆஷிகீன்கள், ஆர்ஃபீன்கள் ரமலான் மாதத்தை பேணி பாதுகாத்து அதிலே உச்சகட்டமான அந்தஸ்தையும் மர்த்தபாயும் அடைந்தார்களோ அத்தகைய பாக்கியத்தையும் தௌஃபீக்கும் அல்லாஹ் தஆலா நம் எல்லோரும் தந்தல்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.